ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம். அடியேன் நின்று தனுர் மாதத்தின் 5ஆம் நாளான 5வது பாசுரத்தை பற்றி நாம் இப்பொழுது சேவிப்போம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இதனுடைய விளக்க உரையாக ஆண்டாள் கண்ணனின் மாயச் செயல்களை பற்றி கூறுகிறார். யமுனைக்கரையில் வடமதுரையில் பிறந்து அன்றிரவு ஆய்ப்பாடிக்கு அணிவிளக்காக, அதாவது கோகுலத்திற்கு யசோதையின் மைந்தனாக வந்து சேர்ந்தான். பரிசுத்தமான மலர்களை கொண்டு பூஜித்து வாயினால் அவன் திருநாமங்களை பாட கண்ணனின் அருளால் நம்முடைய அனைத்து பாவங்களும், அதாவது முன் செய்த பாவங்களும் பின்னாளில் செய்ய போகக்கூடிய பாவங்களையும் நெருப்பிலிட்ட பஞ்சை போல பொசுங்கிவிடும். இதனால் திருநாமங்களின் ஏற்றத்தை சொல்கிறாள். மாயனை என்று கூறும்போது மேலோட்டமாக மாயம் செய்பவன் என்று குறிப்பிட்டாலும் அது ஆச்சரியமான சக்திகளை கொண்டவன், அதிசயத்தக்க சக்திகளை கொண்டவன் என்று பொருள்படும். வடமதுரை மைந்தன், மதுராபுரியில் அவதரித்தவனால் வடமதுரை மைந்தனை அப்படி என்று குறிப்பிடுகிறாள். தூய பெருநீர் யமுனை துறைவனை, அவன் யமுனா நதிக்கரையில் சயனித்து கொண்டு அங்கு நீராடியும் வாய்க்கொப்பளித்தும் அந்த யமுனை துறையில் அதிகமான தன் லீலைகளை புரிந்திருக்கிறான். அதனால் அந்த யமுனை நதியானது தூய நீராக பகவான் உட்கொண்டு பகவான் புழங்கிய நீராக நாம் அதை கண்டு தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு கூறுகிறாள். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர் குலத்தில் வளர்வதற்காக சென்றாலும் அங்கு யசோதையின் சொந்த தாய்ப்பாலை உண்டு வளர்ந்ததனால் அவர் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்காக குறிப்பிடப்படுகிறார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயினுடைய வயிற்றில் குளிர்விப்பதற்காக பிறந்த தாமோதரன். தாமோதரன் என்பது யசோதை கயிறால் கட்டப்பட்ட தாமோதரன் அப்படின்ற அர்த்தத்தை குறிப்பிடுவதாக உள்ளது. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, நாம் தூய மனத்தினனாகவும் தூய உடல்நிலை கொண்டவனாகவும் அவனிடம் சென்று தூமலர் தூவி தொழுது, பல மலர்களை தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அவன் தேஜஸை கண்டவுடன் வாயினால் நம்மளை அறியாமலே அவனை பாடி துதிப்போம், பிறகு மனத்தினாலே சிந்திப்போம். அதனால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், முற்காலத்தில் போய பிழை, அதாவது நமக்கே தெரியாமல் முன் பிறவிகளில் செய்த பாவங்களையும் புகுதருவான் பின்னாளில் செய்யக்கூடிய பாவங்களையும் அவன் திருநாமங்களை சொல்வதனால் நெருப்பிலிட்ட பஞ்சை போல பொசுங்கிவிடும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்ற அர்த்தத்தை குறிப்பிடுகிறாள் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள். இதை நாம் ஆச்சரியமான பாசுரமாக இதனுடைய விளக்கங்களை அறிந்து நாம் திருப்பாவை மேலும் மேலும் சேவிப்பதனால் ஆரம்ப காலகட்டத்தில் அர்த்தம் புரியாமல் செவ்வனே சேவித்து வந்தாலும் பிறகு சேவிக்க அந்த திருப்பாவைக்கு என்று ஒரு சக்தி உள்ளதால் நம்ம அதனுடைய அர்த்தத்தை புரிந்து சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டாள் அவர்களும் கண்ணன் எம்பெருமானும் நம்மளுக்கு அருள்வார்கள் என்று கூறி பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியன் காஞ்சி லதா பார்த்தசாரதி.